போட்டேன்னு சொல்லி சொன்னேன். பார்த்தீங்களா, பொடலங்காய் எடுத்துட்டேன். அதேமாதிரி ஒரு சின்ன 2 உருளைக்கிழங்கு வெட்டி அதே மசாலா போட்டு எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ பொடலங்காவும் 2 உருளைக்கிழங்கும் போட்டு இதை எண்ணெயில் கொஞ்ச நேரம் விட்டு காய விடுவோம். லைட்டாக பொடலங்காய் வந்து நீங்கள் அவிய போட்டு வைக்கலாம். நான் வந்து அவிய போடாமல் அப்படியே எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கி மசாலா அந்த மசாலாவோட பிடிக்கிட்டோன்னு சொல்லி லைட்டாக போட்டு அப்படி எடுக்கேன். நீங்கள் வந்து அவிய போட்டு எடுத்தாலும் ஓகே தான். பொடலங்காய், வெங்காயம், தக்காளி, எனக்கு கருவேப்பிலை, வத்தல், உங்களுக்கு தேவைன்னா நான் வந்து எனக்கு 2 வத்தல் போதும். 2 வத்தல் எடுத்துக்கேன். உங்களுக்கு எத்தனை வத்தல் தேவைப்படுதோ அத்தனை வத்தல் நீங்கள் எடுத்துக்கலாம். வத்தல் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து வெங்காயம், தக்காளி 2யும் போட்டு பாத்திரத்தில் போட்டு வதக்க போகிறோம். உப்பு, மசாலா, கரம் மசாலா, வத்தல் எல்லாத்தையும் போட்டு வதக்கியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு சொட்டு போல் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி கிண்டிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அடி பிடிக்க கூடாதுன்னு சொல்லி லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றிடுவேன். தண்ணி ஊற்றிட்டு நம்ம கிண்டி வச்சுப்போம், வறுத்து வச்சுப்போம். பார்த்தீங்களா, அந்த பொடலங்காவும் உருளைக்கிழங்கையும் 2யும் உள்ளே போட்டு மசாலா கூட பிடிக்கிட்டுன்னு சொல்லி நல்லா இப்போ கிண்ட வைக்குவோம். கிண்டியாச்சு. கொஞ்சம் மசாலாவோட பிடிக்கிட்டு லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டோன்னா அந்த மசாலாவும் அந்த பொடலங்காய் கூட கொஞ்சம் வேகம் வெந்த பிறகு இப்போ நம்ம வடித்து வச்ச அரிசியை உள்ளே போட்டு கிளறலாம். அந்த சாப்பாடு ரெடியாக டேஸ்ட்டாகும். இதை வந்து என்ன ரைஸ்னா பொடலங்காய் சாதம். நீங்களும் வீட்டில் டேஸ்ட் பண்ணிப்பாங்க. சின்ன குழந்தைக்கு நல்லாயிருக்கும். யாருமே சாப்பிட மாட்டேன்னு சொல்ல குழந்தைகளும் இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணிப்பாங்க. நம்ம செய்ய போகிறது வந்து பொடலங்காய் ரைஸு. பொடலங்காய் ரைஸ் எப்படி செய்ய போனால் பொடலங்காய் வந்து வெட்டி வைக்கணும். நான் எடுத்துக்க போகிறது வந்து ஒரே பொடலங்காய். இப்போ பொடலங்காய் மசாலா போட்டு 10 நிமிஷம் ஊற போட்டு வைக்கணும். 10 நிமிஷம் போட்ட பிறகு இதை வந்து எண்ணெயில் போட்டு கொஞ்சம் பொரிச்சு எடுத்தோன்னா ஒரு மாதிரி இந்த மசாலா அதில் பிடிச்சி இந்த பொண்ணு கணக்காக ஆகும். பார்த்தீங்களா, மசாலா இப்போ தான் அதில் பிடிக்குது. நான் போட்டேன், வெட்டிட்டு மசாலா அவையெல்லாம் போட்டேன், ரெடி பண்ணி உள்ளே போட்டேன். போட்ட பிறகு அதில் வந்து நம்ம வந்து வெங்காயம், தக்காளி இதை வந்து நம்ம இப்போ வெட்டணும். பார்த்தீங்களா, கொஞ்சம் வறுத்து இந்த மாதிரி நகம் கொடுத்து வருது. பார்த்தீங்களா, இந்த டைமில் கொஞ்சம் நேரம் ஊற விடணும், கொஞ்சம் வேக விடணும். பார்த்தீங்களா, சிம்மை கூட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக சிம்மை கம்மி பண்ணி வச்சுக்கிடுவேன். கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இதேமாதிரி கொதிக்க விட்டோன்னா எண்ணெயில் பொரிஞ்சு வந்தோடனே பொன்னியம் கணக்காகும். பொன்னியம் வந்த பிறகு நம்ம வந்து எடுத்து கடாயில் தூக்கி வச்சுக்கலாம். பொடலங்காய் வந்து எண்ணெயில் போட்டு வதக்கி பொன்னியம் கணக்காக வந்துட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். மசாலா போட்டு எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து எடுத்து கீழே வைப்பேன். வச்சுட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து. பார்த்தீங்களா, இந்த நேரத்தில் வந்தோடனே நம்ம வந்து பொடலங்காய் வந்து பொரிச்சு அடுப்பு வந்து சாதம் போட்டுட்டேன். இதை போட்டு நம்ம கிண்ட வைப்போம். கிண்டனோன்னா பொடலங்காய் சாதம் ரெடி. நீங்கள் வந்து வீட்டில் டைப் பண்ணிப்பாங்க. சின்ன குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்க வந்து இந்த பொடலங்காய் உலகெல்லாம் சாப்பிட மாட்டேன்பாங்க. அதுக்காக நீங்கள் வந்து இப்படி டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரெசிபி சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா திரும்பவும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சி அவங்களே செஞ்சு கேட்பாங்க. நீங்கள் வந்து வீட்டில் போய் பெற்றவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து செஞ்சு கொடுக்கலாம். கடாயிலேருந்து எடுத்த பொடலங்காய் சாதம் ரெடி. நீங்களும் இதேமாதிரி வீட்டில் டேஸ்ட் பண்ணிப்பாங்க. சுவையாக இருக்கும். சின்ன குழந்தைங்க வந்து டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம இதுமாதிரி சந்திப்போம். பாய். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இதுக்கப்புறம் என்ன வீடியோ எந்த ஃபுட்டோ செஞ்சு போடலான்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.